Good morning, students. Now we are going to see about theories of international trade. What are the theories of international trade? அப்படின்றது எதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம் அக்கார்டிங் டு the Adam Smith theory of absolute cost advantage and according to Ricardo's theory of comparative cost advantage, then modern theory of international trade. எப்படியெல்லாம் நம்ம வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்றது. ஆடம் ஸ்மித் தியரி ஆஃப் அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ். ஆடம் ஸ்மித் என்ன சொல்கிறாருன்னா, ட்ரேட் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, டூ கண்ட்ரிஸ், அதாவது காஸ்ட்டு பேஸ் பண்ணி தான். காஸ்ட் மீன்ஸ் த ப்ரொடக்ஷன் காஸ்ட், அதாவது எக்ஸ்பெண்டிச்சர், அதை பேஸ் பண்ணி தான். அப்படி ட்ரேட் பிட்வீன் டூ கண்ட்ரிஸ் ஆர் மியூச்சுவல் பெனிஃபிஷியல் ஓவர் ஒன் கண்ட்ரிஸ் கம்யூனிட்டி வித் அனதர். அதாவது ஒரு கண்ட்ரி எந்த அளவுக்கு காஸ்ட் பேஸ் பண்ணி பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ்க்கான எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கோ, அது ஒன் அனதர் ஈச் கண்ட்ரி என்ன பண்ணிக்கலாம், அதனால் அதை வந்து நம்ம பெனிஃபிட், அதாவது மியூச்சுவல் பெனிஃபிட், ஒரு கண்ட்ரி செலவு பண்ணக்கூடியது, ஒரு கண்ட்ரினுடைய அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து இன்னொரு கண்ட்ரியும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஆடம் ஸ்மித்தினுடைய இன்டர்நேஷ்னல் ட்ரேட் தியரி. ஓகே, according to Adam Smith theory of absolute cost advantage means all nations can be benefited, then trade between two countries or mutual beneficial over one country's commodity with other. அந்த கிராஃப் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். இப்போது இந்தியாவும் சரி சைனாவும் சரி வீட் அண்ட் கிளாத் வந்து கிளாத் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, வீட் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணுறாங்க, அது லேபர்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ அது வந்து இந்தியா வந்து லேபர்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஜாஸ்தி பண்ணாலும் அதை வந்து சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது சைனா அந்த கூட்ஸை இம்போர்ட் பண்ணிக்கிறதால அது வந்து பெனிஃபிஷியல் வந்து மேக் பண்ணுது. பட் அட் த சேம் டைம் சைனா வந்து கிளாத்தும் வீட்டும் வந்து மேக் பண்ணால் கூட அதை வந்து எந்த அளவுக்கு வந்து அது அந்த காஸ்ட் யூஸ் பண்ணுதோ, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதை வந்து இந்தியா இம்போர்ட் பண்ணிக்கும் போது அதே பெனிஃபிட் எதுக்கு வருதுன்னா இந்தியாவுக்கு வருது. ஸோ அப்போது அந்த காஸ்ட் அப்படிங்கிறது டூ கண்ட்ரிஸ் வந்து மியூச்சுவலாக இம்போர்ட் பண்ணாலும் சரி எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி ஒன் அண்ட் ஈச் அதர் அந்த பெனிஃபிட் வந்து கிடைக்கிது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ரிகார்டோஸ் தியரி ஆஃப் கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ். A country can gain from wheat and produces at relatively lower cost. Even when a country enjoys absolute advantage in both goods, the country would specialize in the production and export of those goods which are relatively more advantageous. அதாவது ரிகார்டோ என்ன சொல்கிறாருன்னா, மோஸ்ட்லி வந்து எந்த அளவுக்கு அந்த லோயர் காஸ்ட்டை யூஸ் பண்ணுறாங்களோ ஒரு கண்ட்ரி, அதை இன்னொரு கண்ட்ரி என்ன பண்ணுறாங்க, அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ரிகார்டோஸ்னுடைய தியரி ஆஃப் கம்பேரிட்டிவ் காஸ்ட்டு. அதாவது ஒரு கண்ட்ரி வந்து ஜாஸ்தியாக வந்து காஸ்ட்டு யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை லோயர் காஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடிய அந்த கண்ட்ரினுடைய கூட்ஸை இன்னொரு கண்ட்ரி வந்து யூஸ் பண்ணிக்கும்போது அந்த பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது. அதுதான் வந்து இந்த கிராஃப் மூலம் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா அண்ட் இந்தியா. ஸோ இதில் வந்து அமெரிக்கா வந்து லோயர் காஸ்ட் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை அமெரிக்கா வந்து ஜாஸ்தி ப்ரொடக்ஷனை வந்து லோயர் காஸ்ட்டில் ப்ராடக்ட் பண்ணால் கூட அதை இந்தியாவுக்கு வந்து அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதை அந்த கூட்ஸை இம்போர்ட் பண்ணிக்கிறதுனால இந்தியாவுக்கு வந்து அந்த பெனிஃபிஷியல் கிடைக்கிது. அதே மாதிரி இந்தியா வந்து சப்போஸ் வந்து ஒரு கிளாத் மேக் பண்ணும்போது அது வந்து ஜாஸ்தியாக வந்து அந்த லேபர்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணும்போது அந்த ஒரு ஜாஸ்தி லேபர்ஸ் யூஸ் பண்ணால் கூட சரி, அந்த கம்மி வில்லேஜஸ் மூலமாக யூஸ் பண்ணால் கூட என்ன கிடைக்கிது அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இந்த கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது லேபர் ரெக்கார்ட் பொறுத்து தான் அந்த காஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து பெனிஃபிட் ஆகுது அப்படிங்கிறது. ஓகே, தென் ஸோ இந்த தியரிஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படிங்கும்போது பார்த்தோம் அப்படின்னா
நமக்கு 3 தியரிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஒன் ஆடம் ஸ்மித் காஸ்ட் அட்வான்டேஜ், ரிகார்டோஸ் கம்பேரட்டிவ் காஸ்ட், அப்சல்யூட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ், தென் கம்பேரட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்ட்டு.